இந்த அழகான நீல குழந்தையோட உலகம் அழிய போகுது. இதனால இந்த குழந்தையோட அப்பா அம்மா இத ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வச்சு பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த மாதிரியே இன்னொரு குழந்தைய அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப நீல குழந்தை ஸ்பேஸ் ஷிப் ஒரு பெரிய அரண்மனை கிட்ட வருது. அப்பாட இந்த குழந்தை ராஜா மாதிரி வாழப்போகுதுன்னு நினைச்சா டப்புன்னு அந்த இன்னொரு குழந்தையோட ஸ்பேஸ் ஷிப் இதுல மோதி இது அந்த அரண்மனைக்குள்ள போகுது. நீல குழந்தை ஒரு பிரிசன்ல விழுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அங்க உள்ள பணக்கார கப்பிள்ஸ் வளர்க்குறாங்க. இங்க இந்த நீல குழந்தைய சிறையில் உள்ள கைதிகள் கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனா அந்த குழந்தை வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாம வளருது. ஆனா நீல குழந்தை வாழ்க்கையில கடினமாக உழைக்க கத்துக்கிடுது. டே பை டே புது புது இன்வென்ஷன் உருவாக்குது. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அங்க பார்த்தா அந்த இன்னொரு குழந்தை இருக்கு. அது பாப்கார்னை ரேசரால பொறிச்சு சீன் போடுது. இத பார்த்த இவன் என்னாலையும் இது முடியும்னு ராத்திரி முழுக்க கண்முழிச்சு ஒரு கேஜெட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். இப்ப அதை வச்சு பாப்கார்ன் பொறுக்கி, ஆனா அது தீ பிடிச்சிடுது. எல்லாரும் பயந்து ஓடுதாங்க. அப்ப அந்த சக்தி வாய்ந்த குழந்தை நெருப்ப உறிஞ்சி விபத்து ஆகாம பாத்துக்கிடுது. இதனால எல்லாரும் இந்த குழந்தைய ஹீரோவா கொண்டாடுதாங்க. நீல குழந்தைக்கு தண்டனையா தனியா உட்கார வச்சிருந்தாங்க. இவனை வில்லனா நினைக்காங்க.